வணக்கம் அண்ட் வெல்கம் டு சமைக்க நேரமில்லை. குல்ஃபின்னு சொன்ன உடனே நம்ம எல்லாருக்கும் அதோட ரிச்சான க்ரீமியான டேஸ்ட் மட்டும் இல்லாம அது கூட நிறைய அழகான மெமரிஸும் ஞாபகம் வரும். அதுலயும் நீங்க 90s கிட்ஸா இருந்தா அந்த குல்ஃபி ஐஸ் வண்டியோட பெல் சத்தம், அந்த ரெட் கலர் வண்டி, நம்ம குல்ஃபி ஐஸ் வாங்கி தந்த தாத்தா பாட்டி, அப்புறம் நம்ம அக்கா தம்பி அண்ணன் தங்கச்சின்னு எல்லாரும் ஒன்னா சேர்ந்து ஜாலியா சாப்பிட்டது எல்லாமே நம்ம கண் முன்னாடி வந்துட்டு போகும். வாங்க இந்த அழகான மெமரிஸோட குல்ஃபி எப்படி வீட்டிலே செய்யறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருட்கள்: 1/2 லிட்டர் பால், 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், 1 கப் சர்க்கரை, 3 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் முந்திரி, 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 டேபிள் ஸ்பூன் பட்டர், 1 சிட்டிகை உப்பு. ஃபர்ஸ்ட் பட்டர்ஸ்காட்ச் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பட்டர்ஸ்காட்ச் செய்ய ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு பிளேட்டில் பட்டர் பேப்பர் போட்டு ரெடியாக வச்சுக்கணும். அப்படி பட்டர் பேப்பர் இல்லைன்னா இந்த மாதிரி ஒரு பிளேட்டில் லைட்டாக ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நல்லா க்ரீஸ் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் நமக்கு பட்டர்ஸ்காட்ச் ஒட்டாமல் ஈஸியாக எடுக்க வரும். இது இருக்கட்டும். இப்போ ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கணும். இதை லோ ஃப்ளேமில் அப்படியே கொஞ்சம் நேரம் விட்டுக்கணும். சைட்ஸ்லாம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர ஸ்டார்ட் பண்ணும். அந்த டைமில் லைட்டாக மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். கொஞ்ச நேரத்தில் இந்த மாதிரி ஃபுல்லாக பபிள்ஸ் வரும். ஒரு டேபிள் ஸ்பூன் பட்டர் ஆட் பண்ணிவிட்டு குயிக்காக ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். ஃபாஸ்ட்டாக நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பட்டர் பேப்பர் இல்லைன்னா ஆயில் தடவின பிளேட்டுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இது கொஞ்ச நேரம் ஆறி செட் ஆகணும். ஸோ இதை அப்படியே கொஞ்ச நேரம் விட்டுடலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் 3/4 கப் சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்வீட் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி அதிகமாகவோ இல்லை கொஞ்சம் கம்மியாகவோ ஆட் பண்ணிக்கலாம். அது கூட 3 டேபிள் ஸ்பூன் பாதாம், 2 டேபிள் ஸ்பூன் கேஷ்யூ, வேணும்னா இதில் பிஸ்தா கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்துக்கணும். இதுவும் இருக்கட்டும். இப்போ நம்ம வச்சிருக்க 1/2 லிட்டர் பாலில் ஒரு 1/4 கப் பால் மட்டும் தனியாக எடுத்து வச்சுக்கணும். அதில் 1 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். இதுவும் இருக்கட்டும். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மீதி இருக்கிற பாலை ஃபுல்லாக ஒரு பேனில் ஆட் பண்ணிக்கலாம். அப்பப்போ நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும், இல்லைன்னா ஆட வர ஆரம்பிச்சிடும். பால் நல்லா கொதி வந்த அப்புறம் நம்ம 1/4 கப் பாலில் கார்ன்ஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதை எடுத்து திரும்பியும் லைட்டாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கொஞ்ச நேரம் நல்லா கலந்து விட்டுட்டே இருக்கணும். பால் நல்லா திக்காக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் நம்ம சர்க்கரை, முந்திரி, பாதாம்லாம் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம்ல, அதையும் இதில் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்கோம்ல அந்த பட்டர்ஸ்காட்ச் நல்லா கூலாகி செட் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஈஸியாக எடுக்க வரும். இதை சின்ன சின்ன பீசஸாக உடைச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இதையும் நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும்.
லாஸ்ட்டாக இதில் 1 டீஸ்பூன் ஏலக்காய் தூள், 1 சிட்டிகை உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும். கொஞ்ச நேரம் இதை ஆற விட்டுறலாம். லேசாக ஆறினதுக்கப்புறம் குல்ஃபி மோல்டு இருந்தால் அதில் சேர்த்துக்கலாம். என்கிட்ட இந்த மாதிரி மோல்டு தான் இருக்குது. ஸோ நான் இதில் ஊற்றி வச்சுக்கிறேன். அப்படி இந்த மாதிரி மோல்டும் இல்லைன்னா நம்ம வீட்டில் இருக்கிற சின்ன சின்ன டம்ளர்ஸில் இதை ஊற்றி வச்சுக்கலாம். நமக்கு அட்லீஸ்ட் 7 to 8 hours ஆச்சு நல்லா இது ஃப்ரீஸ் ஆகணும். இப்போ 8 hours ஆச்சு. இப்போ இதை எடுத்து பார்த்துடலாம். கொஞ்ச நேரம் விட்டாலே ஈஸியாக எடுக்க வந்துடும். நல்லா செட் ஆகி வந்திருக்கு. அவ்வளோதான், நம்ம குல்ஃபி எல்லாம் சூப்பராகவே ரெடி ஆயிடுச்சு. ரெசிபி குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சமைக்க நேரமில்லை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மறக்காம பெல் ஐகானை பிரஸ் பண்ணுங்க.